பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவராக இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் உனக்காகவும் எனக்காகவும் ஜீவனை கொடுத்த இந்த நாளை நினைவு கூர்ந்து வாழ்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய நினைவுகளை அவர் அறிந்திருக்கிற தேவன். அவர் நமக்காக மரிக்கும் போது அவர் திக்கவர்களாக விடாதபடி எல்லாவற்றையும் அவர் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்துவிட்டு நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தவர், நமக்காக உயிரோடு எழுந்தவர். இன்றும் ஆவி, தேவனுடைய ஆவி நம்மோடு கூட இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்த ஆவினாலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மரித்தார், ஆனாலும் அவர் உயிரோடு எழுந்தவர், நம்மோடு கூட இருக்கிறார். இந்த மரித்த நாட்களில் நாம் நினைவு கூறுகிற ஒவ்வொரு காரியத்தையும் நினைத்து பார்க்கும்போது அவர் மரணத்தை ஜெயித்தவர், அவர் பாதாளத்தை வென்றவர். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரிக்கும் தருணத்தில் கூட இதோ இதோ தாயை பார்த்து அதோ உன் பிள்ளை என்று கூறிவிட்டு சென்றவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நமக்காக மரித்தார். அவர் மரணத்தை அவரே கொடுத்தவர். அவரை யாரும் அடிக்க முடியாது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் எந்த நாட்களிலும் எந்த வேளையிலும் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று வேதம் சொல்கிறது. அவர் திக்கற்றவர். நாம் நினைக்கின்றோம் நம்ம கவனிக்கிறது யாரும் இல்லை என்று. ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் 14:18 நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்ன கர்த்தர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் வருவேன். ஹல்லேலூயா. அவர் திரும்பவும் வர போகிறார் என்ற வார்த்தையோடு கூட அவர் மரண வேளையில உனக்கும் எனக்கும் அவர் அறிக்கை செய்து விட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா விதத்திலும் உனக்கும் எனக்கும் அவர் ஜீவனை கொடுத்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன் பாவத்தை விட்டு விலகும் போது அவர் எல்லா காரியங்களிலிருந்தும் நமக்கு சிலுவை நிழலிலிருந்து அவர் கொடுத்தவர். ஹல்லேலூயா. அவர் மரணத்தை வென்றவர். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பாதாளத்தில் இருக்கிற ஒவ்வொரு தெருவுகளையும் அவர் உனக்கும் எனக்கும் அவர் கொடுத்த தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்தை நாம் வாசிக்கும் போதும் அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள அநேக காரியங்கள் உண்டு. ஆனாலும் அவர் எல்லா விதத்திலும் இருந்து அவர் உனக்கும் எனக்கும் அவர் ஜீவனை கொடுத்து மீட்டு பரலோகத்திற்காக தேவனிடத்தில் பிதாவினிடத்தில் அவர் பரிந்து பேசி எல்லா காரியத்திலிருந்தும் நமக்கு அவர் விடுதலை தந்த நாயகனாய் காணப்பட்டார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை மெல்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.